ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் ஷா. இன்னைக்கு இந்த லெக்சரில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸோட 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அப்படிங்கிற சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா நமக்கு தெரியும், இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். இந்த பேர் எங்கேருந்து வந்தது? ஸோ கிரேக் லாங்குவேஜில் ட்ரிக்னான், மெட்ரான். ட்ரிக்னான் அப்படின்னா இட்ஸ் அ ட்ரையாங்கிள், மெட்ரான் அப்படின்னா மெஷரிங். ஸோ மெஷரிங் த வேல்யூஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படிங்கிற அந்த வேர்டில் என்ன ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற நேம் வந்தது. ஸோ இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரியில் என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கும், 3 ஆங்கிள் இருக்கும். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆங்கிள் அண்ட் த சைட்ஸ், இதை பற்றி படிக்கிறது தான் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரி இஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தட் ஸ்டடீஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சைடு லெங்க்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிளுக்கும் அந்த சைட்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் லெக்சரில் நம்ம வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 17 எக்ஸாம்பிள்ஸை நம்ம வந்து சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அண்ட் இட்ஸ் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படிங்கிறத நம்ம தமிழில் முக்கோணவியல் விகிதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெயினாக வந்து நம்ம 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை பற்றி இங்கே படிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சைன், கொசைன், டேஞ்சன்ட், கோடேஞ்சன்ட், சீக்கண்ட், கொசீக்கண்ட் அப்படின்னு 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் நம்ம இங்கே வந்து படிக்க போகிறோம். இதை சிம்பிளாக ஷார்ட் ஃபார்மில் சைன், காஸ், டேன், காட், சீக்கண்ட், கொசீக்கண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் மோர் டைம், சைன், காஸ், டேன், காட், சீக்கண்ட், கொசீக்கண்ட் அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளாக இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை நம்ம வந்து கூப்பிடுறோம். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ட்ரிக்னாமெட்ரினாலே இட்ஸ் அ ட்ரையாங்கிள். இங்கே வந்து நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎம்பி. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு 90 டிகிரி இருக்கும். நமக்கு தெரியும், ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு சைடு வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ அதர் சைடை வந்து ஒரு சைடை நம்ம டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். டீட்டா அப்படிங்கிற இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சைன் டீட்டா. அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கிற சைடு ஆப்போசைட் சைடு என்னது, பிஎம் இல்லைன்னா எம்பி. ஸோ எம்பி அப்படிங்கிற ஆப்போசைட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்னியூஸ். ஹைப்போட்னியூஸ் இங்கே இருக்குது, இதை நம்ம வந்து ஓபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எம்பி டிவைடட் பை ஓபி அப்படின்னா ஆப்போசைட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்னியூஸ் நம்ம எழுதிட்டோம்னா அதுதான் சைன் டீட்டா. இட்ஸ் அ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சைன் டீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வந்து காஸ் டீட்டா. காஸ் டீட்டாவை எப்படி எழுத போகிறோம்? அதே மாதிரி தான், இதுக்கு டீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு, அடுத்துள்ள பக்கம் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்னியூஸ் எழுதுனா நம்மளுக்கு வந்து காஸ் டீட்டா கிடைக்க போகுது. இதை வந்து ஓஎம் டிவைடட் பை ஓபி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஹியர் சி த அட்ஜசன்ட் சைடு இஸ் ஓஎம். அட்ஜசன்ட் சைடு இஸ் OM divided by hypotenuse. Hypotenuse OP. So OM divided by OP is cos theta. So sin theta எழுதிட்டோம், cos theta எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதுறோம், tan theta. tan theta அப்படின்னா சிம்பிளா சொன்னா நம்ம sin thetaவை cos thetaவால டிவைட் பண்ணா நமக்கு tan theta கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். tan theta equal to sin theta divided by cos theta. அதே மாதிரி cosecant theta. cosecant thetaவை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த sin thetaவை 1 by அப்படின்னு தலைக்கீழா போட்டா cosecant theta is equal to 1 divided by sin theta. அதே மாதிரி secant thetaவை எப்படி எழுதுறோம்? cos thetaவை 1 by அப்படின்னு எழுதிட்டா நம்மளுக்கு வந்து secant theta கிடைக்க போகுது. ஸோ லாஸ்ட் ஒன் cot theta. cot theta எப்படி கிடைக்குது? நம்ம tan thetaவை sin theta by cos thetaன்னு எழுதணும். ஆனால் cot thetaவை cos theta by sin theta நேரம் மாற்றி எழுதுறோம். cos thetaவை முதல்ல எழுதணும், cos theta divided by sin theta அப்படின்னு எழுதுனா நம்மளுக்கு வந்து cot theta கிடைக்க போகுது. ஸோ 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் sin theta எப்படி எழுதணும்? அது இந்த ட்ரையாங்கிள்லேருந்து டைரெக்டாக எழுதுறோம், ஆப்போசைட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்னியூஸ் அப்படின்னு எழுதிட்டோம். ரெண்டாவது cos theta. cos thetaவை எப்படி எழுதணும்? adjacent side divided by hypotenuse அப்படின்னு எழுதிட்டா நமக்கு cos theta கிடைக்க போகுது.
ஸோ மீதி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை நம்ம இந்த சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். டைரெக்டாகவும் நம்மளால எழுத முடியும். ஆனால் இங்கே நம்ம இப்படி டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? tan தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாவை நம்ம காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணுறோம். ஸோ கொசீக்கன் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டாவை 1 sin தீட்டா அப்படின்னு எழுதணும். கொசீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 sin தீட்டா. அதே மாதிரி சீக்கன் தீட்டா அப்படின்னா 1 cos தீட்டா. காட் தீட்டா அப்படின்னா tan தீட்டா மாதிரியே தான், பட் வந்து காஸ் தீட்டா மேலே வரும். காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதுனா இது வந்து காட் தீட்டா. இன்னொரு விதமாக நம்ம வேணும்னா காட் தீட்டாவை எழுதலாம். காட் தீட்டா ஈக்குவல் டு 1 tan தீட்டா. tan தீட்டாவை திருப்பி போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? காட் தீட்டா கிடைக்க போகுது. அப்படின்னா 1 sin தீட்டா பை காஸ் தீட்டா நேராக திருப்பி வந்துடும். அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவையும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன? இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். OPQ அப்படிங்கிற ட்ரையாங்கிள். OPQ அப்படிங்கிற ட்ரையாங்கிள். இது தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துட்டா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி இந்த ஒரு ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா. நமக்கு தெரியும் டோட்டலாக இது 90 டிகிரி, இவ்வளவும் 90 டிகிரி. ஸோ இது தீட்டாவாக இருந்தால் இது 90 மைனஸ் தீட்டா. இந்த 90 மைனஸ் தீட்டா வச்சு இந்த ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள்? ORQ, அந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தா sin 90 minus theta is equal to cos theta அப்படின்னு எழுதுறோம். sin 90 minus theta equal to cos theta அப்படின்னு எழுதுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளோட ரேஷியோஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். cos 90 minus theta equal to sin theta, tan 90 minus theta equal to cot theta, cosecant 90 minus theta equal to secant theta, secant 90 minus theta equal to cosecant theta, and cot 90 minus theta equal to tan theta. ஸோ இது முதல்ல நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இன்னொரு விதமாக நம்ம இந்த ட்ரையாங்கிள்லேருந்து எப்படி எழுதலாம்? ஸோ இது வந்து 90 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். இது 90 டிகிரி. இங்கே வந்து நம்ம தீட்டா அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இந்த ஆங்கிள் கண்டிப்பாக இது ரெண்டையும் சேர்த்தா வந்து நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். நமக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளாடி டோட்டலாக 180 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள், இந்த பர்டிகுலர் ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் சேர்த்தா 90 டிகிரி. அப்படின்னா இது தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நம்ம இந்த தீட்டாங்கிற ஆங்கிளை விட்டுருவோம். இந்த 90 மைனஸ் தீட்டாங்கிற ஆங்கிளை எடுத்துக்குவோம். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி நம்ம சைன் தீட்டாவை எழுத போகிறோம். சைன் தீட்டானா என்ன? ஆப்போசைட் சைடு டிவைடட் பை ஹைபோட்னியூஸ். இங்கே இருக்குது ஹைபோட்னியூஸ். இந்த 90 மைனஸ் தீட்டாவுக்கு இந்த கீழே இருக்கிறது தான் ஆப்போசிட். இந்த தீட்டாவுக்கு தான் இது ஆப்போசிட் இந்த பக்கம். ஆனால் 90 மைனஸ் தீட்டாவுக்கு இதுதான் ஆப்போசிட். எது ஆப்போசிட்? OM டிவைடட் பை ஹைபோட்னியூஸ் அப்படின்னா OP அப்படின்னு நம்ம எழுதுறோம். எதுக்கு? இந்த 90 மைனஸ் தீட்டாவுக்கு சைன் 90 மைனஸ் தீட்டா. சைன் 90 மைனஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? OM டிவைடட் பை OP. நம்மளுக்கு தெரியும் தீட்டாவை பேஸ் பண்ணி எழுதுனா இதை எப்படி எழுதியிருப்போம்? நீங்கள் வந்து காஸ் தீட்டா எழுதி பாருங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டாவை பேஸ் பண்ணி எழுதுங்க. அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுனா என்னது? OM டிவைடட் பை ஹைபோட்னியூஸ் என்னது? OP. இப்போ நீங்கள் பார்த்தா சைன் 90 மைனஸ் தீட்டாவுக்கு நமக்கு என்ன கிடைச்சது? OM டிவைடட் பை OP. அதே தான் நமக்கு எது கிடைக்குது? காஸ் தீட்டாவுக்கு கிடைக்குது. காஸ் தீட்டாவுக்கு கிடைக்குது. தட் இஸ் OM டிவைடட் பை OP. அப்போ சைன் 90 மைனஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்படின்னா sin 90 minus theta is equal to cos theta அப்படின்னு எழுதலாம். ஸோ இன்னொரு விதமாக பார்க்கலாம். செகண்ட் ஒன் cos 90 minus theta. இப்போ 90 minus theta இங்கே இருக்குது. 90 minus thetaவுக்கு cos theta எழுதணும். எப்படி எழுதுறது? cos 90 minus theta. இது எழுதுனா எப்படி கிடைக்கும் அப்படின்னா 90 minus theta இங்கே இருக்குது. 90 minus thetaவுக்கு அட்ஜசன்ட் சைடாக வரப்போகிறது இந்த சைடு. இதுதான் அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு என்ன கிடைக்கும்? PM அப்படின்னு எடுத்துக்கோங்க. PM divided by OP எழுதிட்டோம். PM divided by OP அப்படின்னா adjacent side divided by hypotenuse. இதே இது நீங்க sin theta எழுதி பாருங்க. sin theta is equal to sin thetaவுக்கு நமக்கு தெரியும் theta இங்க இருக்கு, theta இங்க இருக்கு. இந்த thetaவுக்கு நேரா ஆப்போசிட் சைடு எது கிடைக்கும்? PM divided by OP. PM divided by OP அப்படிங்கிற sin theta. அப்ப பாருங்க இங்கேயும் PM divided by OP 90 minus theta கிடைச்சிருக்கு. இங்க sin thetaவுக்கு PM
டிவைடட் பை ஓபி அப்படின்னு கிடைக்குது. ஸோ cos theta is equal to cos 90 minus theta is equal to நம்ம எப்படி எழுதலாம், sin theta அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, cos 90 minus theta is equal to sin theta. இதே மாதிரி மீதி எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு தேவையான ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸையும் நம்ம எழுதினா sin 90 minus theta is equal to cos theta, cos 90 minus theta is equal to sin theta, tan 90 minus theta equal to cot theta, cosecant 90 minus theta equal to secant, secant 90 minus theta equal to cosecant, cot 90 minus theta equal to tan theta அப்படின்னு நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கான ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லாமே நம்மளால எழுத முடியும். ஸோ இது வந்து நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு சிம்பிளா தெரிஞ்சு வச்சிருக்கணும், அப்போதான் வந்து ப்ராப்ளம்ஸை நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எப்படி எழுதுறது, நெக்ஸ்ட் வந்து போன இதில் படித்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எப்படி எழுதுறது, நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், இது 3மே தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு இந்த இதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இங்கே ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு படிக்கிறோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இங்கே 3 trigonometric identities படிக்கிறோம். ஒன்று வந்து sin square theta plus cos square theta equal to 1, 1 plus tan square theta equal to secant square theta, 1 plus cot square theta equal to cosecant square theta அப்படின்னு 3 trigonometric identities நம்ம படிக்கிறோம். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, sin square theta plus cos square theta equal to 1 ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்க, இந்த சைடு இப்போ சைன் ஸ்கொயரை அங்கேயே வச்சுக்கோங்க, காஸ் ஸ்கொயரை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போனால் சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது சில டைமில் வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். அதுக்கு நம்ம ரீப்ளேஸ் எதால் பண்ணணும், சைன் ஸ்கொயர் டீட்டாவில் பண்ணணும். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டாவை சில டைமில் வந்து நம்ம 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுத வேண்டியிருக்கும், காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை இங்கே வச்சுட்டு சைன் ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க, என்ன வரும், சைன் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இந்த பிளேசஸை மாத்திரமே தவிர இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி இதுதான். அப்போ நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி 1 பிளஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா, இது வந்து இன்னொரு ஐடென்டிட்டி. இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கு, tan ஸ்கொயருக்கும் சீக்கன் ஸ்கொயருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் 1 பிளஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இதுலேயும் அதே மாதிரி தான், நம்ம tan ஸ்கொயரை இங்கே வச்சிருப்போம், 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு tan ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வருவோம், அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்படின்னா இந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம எழுதுகிற சில ஈக்குவேஷன்ஸ் இப்படி எழுதலாம். 1 பிளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா இங்கே பாருங்க, காட் ஸ்கொயர் அங்கேயே வச்சுட்டு 1 அடுத்த பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறோம். காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் 1 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 1 ஆகுது. அதே மாதிரி கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை அங்கேயே வச்சுட்டு காட் ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இதில் நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டியது இந்த 3 ஐடென்டிட்டியுமே நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, 1 பிளஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா, 1 பிளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இன்னும் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டேபிளில் என்ன இருக்குதுன்னா, இப்போ சைன் cos tan cosecant secant cot அப்படிங்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோக்கு 0லேருந்து 90 வரை 0 டிகிரிக்கு என்ன வேல்யூ இருக்கும், 30க்கு என்ன வேல்யூ இருக்கும், 45க்கு என்ன வேல்யூ, 60, 90. ஸோ இதெல்லாம் இன்னும் வேல்யூஸ் இருக்குது. பட் நம்மளோட ப்ராப்ளம்ஸுக்கு தேவையான இந்த ஆங்கிளை இங்கே எழுதியிருக்கோம். 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 டிகிரிஸுக்கு இந்த ரேஷியோஸோட வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும், இந்த வேல்யூஸை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 இந்த பக்கம் வர்றோம், 0 டிகிரிக்கு sin 0 0, நேராக காஸுக்கு வந்துருங்க, cos 90 அதே மாதிரி 0. அதே மாதிரி sin 30 1/2, cos 60 1/2, sin 45 1/√2, cos 45 1/√2, sin 60 √3/2, cos 30 √3/2. அதே மாதிரி sin 91 cos 0 1, நேராக ரிவர்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் tan தீட்டா நமக்கு தெரியும், sin தீட்டா பை cos தீட்டா நம்ம சொன்னோம், sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா, இதுதான் tan தீட்டான்னு சொன்னோம். இங்க பாருங்க 0 டிவைடட் பை 1 என்ன கிடைக்க போகுது, 0.
அதே மாதிரி நெக்ஸ்ட் 1/2 டிவைடட் பை ரூட் 3/2. 1/2 டிவைடட் பை ரூட் 3/2. அதுதான் நமக்கு tan கிடைக்க போகுது. tan 30 என்ன 1/2 டிவைட் பண்ணோம்னா நேரா நம்ம அந்த ஃப்ராக்ஷனை வந்து திருப்பி போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2/√3. 2/√3 இங்க 2 கேன்சல் ஆகுது. ஸோ 1/√3 வேல்யூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 45க்கு 1/√2 1/√2 ரெண்டு சேம் நம்பர் சேம் ஃப்ராக்ஷன் டிவைட் பண்ணா நம்மளுக்கு 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் ரூட் 3/2 1/2 எப்படி ரூட் 3/2 மல்டிப்ளைடு பை 2/1 நம்ம நேரம் திருப்பி போட்டிருக்கோம். ஸோ 2 கேன்சல் ஆகும். ரூட் 3/1 ரூட் 3. tan 90 எப்படி கிடைக்குது 1/0. 0வால ஒரு நம்பரை டிவைட் பண்ணா we cannot define it, undefined number. இங்க கொசிகண்ட் நம்ம சொன்னோம் 1/sin அப்படின்னு சொன்னோம். 1/sin தான் கொசிகண்ட். ஸோ 1/0 அதை டிஃபைன் பண்ண முடியாது, undefined. ஸோ 1/1/2 1/1/2 இங்க செஞ்சு பார்ப்போம். 1/1/2 இது நேரம் திருப்பி வரும். ஸோ 2/1 வரும். that is equal to 2. next cosecant 45. 1/1/√2 1/1/√2 √2 மேலே போகும். ஸோ நம்மளுக்கு √2 கிடைக்கும். அதே மாதிரி 60 1/√3/2 நேரம் திருப்பி வந்துடும். 2/√3 1/1 1. ஸோ சீக்கண்ட்னா என்னது 1/cos theta. 1/cos theta. cos theta இங்கே இருக்குது 1. ஸோ 1/1 என்ன கிடைக்கும் 1. ஸோ நெக்ஸ்ட் 30க்கு என்ன cos 30 is equal to √3/2. 1/√3/2 நேரம் திருப்பி வந்துடும். 2/√3 இங்கே பார்த்தா தெரியும். √3/2 நேரம் திருப்பி வந்தா நமக்கு சீக்கண்ட் கிடைக்கும். 1/√2 திருப்பி வந்துடும். √2 √2/1 வரும். it is equal to √2. 1/2 திருப்பி வந்துடும். ஸோ 2/1 equal to 2. then 1/0 we cannot define it, undefined number. கடைசியா வந்து cot theta. cot theta அப்படின்னா என்னது 1/tan theta. நம்ம படிச்சோம் 1/tan theta. ஸோ 1/tan theta ஓட வேல்யூ 0. 1/10 1/0 1/0 அப்படின்னா இட்ஸ் an undefined number. அதே மாதிரி இங்கே வந்து tan thetaவுக்கு 1/√3 for 30 degree. 30 டிகிரிக்கு பார்த்தா 1/√3. ஸோ 1/1/√3 1/1/√3னா √3 மேலே போயிடும். ஸோ நம்மளுக்கு √3 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1/1 1/1னா 1. then next one 1/√3 இங்கே 1/√3 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் 1/ undefined number. 1/ ஒரு பெரிய நம்பர் அப்படின்னா அது ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாமே ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸோட இந்த பர்டிகுலர் ஆங்கிளுக்கான வேல்யூ 0 30 45 60 90 இது வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 6.1. ப்ரூவ் தட் tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் tan square theta minus sin square theta லெஃப்ட் சைடாக எழுதுகிறோம். tan square theta minus sin square theta அப்படின்னு எழுதிட்டோம். ஈக்குவல் டு இங்கே நீங்கள் இந்த ஆன்சரை முதல்ல பார்த்துக்கணும். tan square theta into sin square theta அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து tan square thetaவை அப்படியே வச்சுக்கிறோம். tan square theta மைனஸ் அடுத்து இன்னொரு tan square இருந்தால் தான் நம்ம அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து இப்படி tan square theta into sin squareன்னு எழுத முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த sin square thetaவை ஒரு cos square thetaவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதே cos square thetaவால் டிவைடும் பண்ணுறோம். cos square theta அப்படின்னா cos square கேன்சல் ஆகி போயிடும். பட் நம்மளோட பர்பஸுக்காக நம்ம எப்படி எழுதுறோம் ஒரு cos squareஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு cos squareஆல டிவைட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் sin square theta by cos square theta is equal to tan square theta. நம்ம படிச்சிருக்கோம் tan theta is equal to sin theta by cos theta அப்படின்னு படிக்கிறோம். நான் சைடில் எழுதுறேன். tan theta is equal to sin theta by cos theta அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ sin square theta by cos square theta equal to tan square theta அப்படின்னு நம்மளால எழுத முடியும். So which is equal to tan square theta minus இன்னொரு tan square theta into cos square theta அப்படின்னு எழுதியிருக்கோம்.
ஸோ ரெண்டு டேர்ம்லையுமே tan ஸ்கொயர் இருக்கு. இங்க ஒரு tan ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு tan ஸ்கொயர் இருக்கு. அதை நம்ம வந்து வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ எப்படி எழுதலாம்? tan ஸ்கொயர் தீட்டா இன்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுறோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுறோம். நம்ம என்ன படிச்சோம்? இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம படிச்சோம். ஸோ இந்த காஸ் ஸ்கொயரை நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். நமக்கு என்ன கிடைக்கும்? sin square theta equal to 1 minus cos square theta. இந்த cos square theta வை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன். So plus cos square theta minus cos square theta ஆகும். So 1 minus cos square theta க்கு பதிலா நம்ம என்ன எழுத முடியும்? sin square theta ன்னு எழுத முடியும். So which is equal to tan square theta into 1 minus cos square theta க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? sin square theta ன்னு எழுதலாம். So see, tan square theta minus sin square theta is equal to tan square theta into sin square theta. Hence it is proved. So இது வந்து first example. Let us move on to the next question. Example 6.2. Prove that sin a divided by 1 plus cos a equal to 1 minus cos a divided by sin a. Left side ல என்ன இருக்குதோ அதை எழுதிக்கலாம். sin a divided by 1 plus cos a. இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் பாருங்க. இங்க வந்து 1 plus cos a. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமுக்கு எல்லாமே இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். டினாமினேட்டர்ல 1 plus cos a அப்படின்னு இருந்தா இதோட கான்ஜுகேட். கான்ஜுகேட் அப்படின்னா தமிழ்ல இணை அப்படின்னு சொல்லுவோம். 1 plus cos a யோட இணை என்ன அப்படின்னா 1 minus cos a. அதால மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும். அப்படின்னா sin a divided by 1 plus cos a நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எதால? 1 மைனஸ் காஸ் ஏ ஆல கான்ஜுகேட்டால மேலையும் கீழே மல்டிப்ளை பண்றோம். 1 மைனஸ் காஸ் ஏ அப்படிங்கிற கான்ஜுகேட்டால மேலையும் கீழே மல்டிப்ளை பண்றோம். which is equal to இங்க பார்த்தா இது 1 பிளஸ் காஸ் ஏ, இங்க வந்து 1 மைனஸ் காஸ் ஏ. இங்க ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி. a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி அப்படிங்கிறது ஃபார்முலா. a plus b into a minus b. ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது. இதை ரிவர்ஸில் நம்ம a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுத போகிறோம். 1 plus cos a into 1 minus cos a. ஏயோட பிளேஸில் 1 இருக்கு, பியோட பிளேஸில் cos a இருக்குது. எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் a அப்படின்னு எழுதலாம். இன்டூ மேலே அதே மாதிரி சேம் sin a இன்டூ 1 மைனஸ் cos a. ஸோ which is equal to, one more time எழுதுறோம், sin a into 1 minus cos a. denominatorல 1 square நமக்கு தெரியும், 1 minus cos square a எழுதுறோம். 1 minus cos square a. நம்ம ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். sin square theta plus cos square theta is equal to 1. இந்த cos square மறுபக்கம் எடுத்துட்டு போனா என்ன கிடைக்கும்? sin square theta is equal to 1 minus cos square theta. So 1 minus cos square theta க்கு பதிலா நம்ம sin square theta அப்படின்னு எழுதுறோம். So denominatorல sin square theta மேல sin theta into 1 minus cos a. இங்க பார்த்தா ஒரு sin theta plus ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 minus cos a மீதி இருக்கிறது 1 minus cos a divided by sin a. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ hence it is proved. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 6.3. prove that 1 plus cot square theta divided by 1 plus cosecant theta equal to cosecant theta. லெஃப்ட் சைடில் 1 plus cos square theta divided by 1 plus cosecant theta equal to, இங்க வந்து cot square theta அப்படின்னு இருக்கு. இந்த cot square theta வர்ற ஐடென்டிட்டி என்ன? 1 plus cot square theta is equal to cosecant square theta அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இங்க வந்து cot square மட்டும் இங்க வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் cot square theta equal to 1 அந்த பக்கம் போகும். ஸோ என்ன கிடைக்கும்? cosecant square theta minus 1. ஸோ இந்த cot square theta நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். cosecant square theta minus 1ஆல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ here 1 plus cot squareக்கு பதிலாக cosecant
square theta minus 1 divided by 1 plus cosecant theta. அப்படி எழுதிக்கலாம். 1 plus cosecant theta equal to 1 plus cosecant square theta minus 1 square அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். cosecant square theta minus 1 square வேணா ஒரு தடவை எழுதலாம். cosecant square theta minus 1 divided by 1 plus cosecant theta equal to இந்த cosecant square 1 அப்படின்னா cosecant square theta minus 1 cosecant square theta minus 1 square அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 squareனா 1 தான். ஸோ இது a square minus b square ஃபார்முலா இருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுத முடியும்? a plus b into a minus b அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து cosecant theta plus 1 into இதை வந்து cosecant theta minus 1 அப்படின்னு எழுதலாம். a plus b into a minus b divided by இது வேணும்னா திருப்பி எழுதிக்கலாம். 1 plus cosecant theta is equal to cosecant theta plus 1 அப்படின்னு எழுதலாம். cosecant theta plus 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து cosecant theta plus 1 cosecant theta plus 1 கேன்சல் ஆகும். ஸோ which is equal to 1 plus மீதி என்ன இருக்கு? cosecant theta minus 1. இங்கே plus 1 minus 1 0 ஆயிரும். ஸோ மீதி இங்கே வந்து cosecant theta. ஸோ hence it is proved. Next example 6.4. Example 6.4 ல secant theta minus cosecant theta equal to tan theta into sin theta அப்படின்னு இருக்கு. இதுல left sideல secant theta minus cosecant theta எழுதுறேன். secant theta minus cosecant இல்ல cos theta. secant theta minus cos theta equal to secant theta நம்ம படிச்சிருக்கோம். secant theta equal to 1 by cos theta அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ secant theta ரீப்ளேஸ் பண்றோம். எதால? 1 by cos theta minus cos theta. ஸோ இங்க வந்து நம்ம LCM எடுத்துக்கலாம். LCM எப்படி எடுக்கிறது? cos theta காமனா நம்ம வந்து டினாமினேட்டர்ல எழுதிட்டு 1 மைனஸ் இங்கே வந்து இந்த cos thetaவுக்கு டினாமினேட்டர் இல்லாதனால இங்கே என்ன இருக்குதோ அதால மேலே மல்டிப்ளை பண்ணும். ஸோ cos theta into cos theta என்ன கிடைக்கும்? cos square theta. ஸோ எப்படி LCM எடுத்தோம்? ஸோ cos thetaவை காமனாக கீழே எழுதிட்டு எதுக்கு அந்த டினாமினேட்டர் இல்லையோ அதால இங்கே நம்ம எழுதின டினாமினேட்டரை மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா cos theta into இந்த டினாமினேட்டர் cos theta which is equal to cos square theta. ஸோ 1 minus cos square theta நமக்கு தெரியும். 1 minus cos square theta equal to sin square theta divided by cos theta. இதை நம்ம எப்படி எழுதலாம்? வேணும்னா sin square thetaவை sin theta into sin theta அப்படின்னு எழுதலாம். divided by cos theta. ஸோ இந்த sin theta by cos thetaவை நம்ம எப்படி எழுதலாம்? sin theta by cos theta equal to tan theta into sin theta அப்படின்னு எழுதலாம். ஸோ tan theta into sin theta. Okay, next example 6.5. Prove that square root of 1 plus cos theta divided by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. First left hand side 1 plus cos theta divided by 1 minus cos theta. இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி தான். இப்போ டினாமினேட்டரில் 1 minus cos theta அப்படின்னு இருந்தால் அதோட கான்ஜுகேட்டால மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 plus cos theta divided by 1 minus cos theta. இதில் மேலேயும் கீழேயும் 1 plus cos thetaவால் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 plus cos theta divided by 1 plus cos theta. So like this equal to 1 plus cos theta into 1 plus cos theta அப்படின்னா நமக்கு தெரியும் 1 plus cos theta the whole square divided by 1 minus cos theta into 1 plus cos theta. இதை வந்து 1 plus cos theta into 1 minus cos theta அப்படின்னு எடுத்துக்கலாம். a plus b into a minus b. Formula a plus b into a minus b equal to a square minus b square. அப்படின்னா 1 square minus cos square theta அப்படின்னு எழுதலாம்.
which is equal to square root of, இன்னொரு தடவை எழுதுறேன், 1 plus cos theta the whole square divided by 1 minus cos square theta. 1 square na 1. 1 minus cos square theta equal to sin square theta. இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறோம். ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ 1 plus cos theta divided by sin theta. ஸோ 1 plus cos theta divided by sin theta-வை நம்ம ரெண்டாக எழுதுறோம். 1 by sin theta plus cos theta by sin theta. 1 by sin theta அப்படின்னா equal to cosecant theta. 1 by sin theta equal to cosecant theta plus cos theta by sin theta equal to cot theta. Cos theta by sin theta equal to cot theta. So hence it is proved. Cosecant theta plus cot theta. Okay. Okay, next example 6.6. Prove that secant theta by sin theta minus sin theta by cos theta equal to cot theta. First left hand side la secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to secant theta. Secant theta na நம்ம எப்படி எழுதுவோம், 1 by cos theta divided by sin theta minus secant theta க்கு பதிலா 1 by cos theta அப்படின்னு எழுதணும். மீதி அப்படியே எழுதலாம். sin theta divided by cos theta equal to, இந்த cos theta கீழே வந்துரும். So 1 by sin theta into cos theta. 1 by sin theta into cos theta minus இந்த term அப்படியே இருக்கும். sin theta divided by cos theta. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ரெண்டு டேர்மாக இருக்குது, ரெண்டு ஃப்ராக்ஷன், இடையில சப்ட்ராக்ஷன் மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். sin theta cos theta cos theta ரெண்டு டினாமினேட்டருக்கும் நம்ம வந்து எல்சிஎம் வந்து எழுதுகிறோம். sin theta into cos theta இதுதான் எல்சிஎம். இங்கே ஃபுல்லாக எல்சிஎம் இருக்கிறதுனால இந்த டேர்முக்கு கம்ப்ளீட் எல்சிஎம் கீழே இருக்குது. அதனால் எதுவுமே நியூமரேட்டரில் செய்ய வேண்டிய தேவையில்லை. அது 1 மைனஸ் இங்கே பார்த்தா cos theta தான் இருக்குது. இங்கே sin theta into cos theta எது இல்லாமல் இருக்குதோ அதை வந்து மேலே மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். இங்கே cos theta இருக்குது, இங்கே sin theta into cos theta. cos theta இருக்கிறதுனால cos theta அப்படியே இருக்கும். sin theta இங்கே இல்லை, இந்த டேமுக்கு செகண்ட் டேமில் sin theta இல்லை. அந்த sin thetaவால் மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன வரும், sin square theta which is equal to 1 minus sin square theta equal to 1 minus sin square theta na equal to cos square theta divided by sin theta into cos theta. இங்கே பார்த்தா ஒரு cos theta கீழே இருக்கு, மேலே cos squareல இருக்கு, ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸோ cos theta divided by sin theta. cos theta by sin theta equal to cot theta. So that is the answer here, cot theta. So hence it is proved. Okay, next question, example 6.7. Prove that sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b equal to 1. So இந்த questionல sin square a அப்படின்னு இங்க இருக்கு. sin square a இந்த இடத்துல திரும்பவும் sin square a அப்படின்னு வருது. sin square a sin square a அந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து எழுதிடலாம். So sin square a cos square b plus sin square a sin square b, next வந்து cos square a எதுல எல்லாம் காமனா இருக்குதோ அதை வந்து சேர்த்து எழுதிடலாம். plus cos square a sin square b plus cos square a cos square b equal to, இதுல வந்து sin square a காமனா இருக்கு. ஸோ அந்த sin square a வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துடுறோம். ஸோ sin square a into cos square b plus sin square b plus அடுத்த ரெண்டு டேர்மில் cos square a காமனாக இருக்குது. ஸோ cos square a காமனாக எடுத்துட்டோம். into sin square b plus cos square b equal to,
நமக்கு தெரியும் sin square theta plus cos square theta is equal to 1. இங்கே வந்து sin square b plus cos square b equal to 1. So sin square a அப்படியே எழுதிட்டு into இந்த term வந்து 1 plus cos square a into இந்த term sin square b plus cos square b is equal to 1. ஒரு நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும் ஒரு டேர்மை. ஸோ sin square a plus cos square a. Sin square a plus cos square a is equal to 1. So the answer is 1. Okay, next example 6.8. If cos theta plus sin theta equal to root 2 cos theta, then prove that cos theta minus sin theta equal to root 2 sin theta. First வந்து என்ன கொடுத்திருக்காங்க? cos theta plus sin theta equal to root 2 cos theta. நம்ம ரெண்டு பக்கமுமே ஸ்கொயர் பண்ணலாம். So cos theta plus sin theta the whole square equal to root 2 square 2 cos square theta அப்படின்னு கிடைக்கும். So இங்கே வந்து a plus b the whole square formula a square plus b square plus 2ab 2 cos theta into sin theta equal to 2 cos square theta. இப்போ 2 cos theta sin theta மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாம் இன்னொரு பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 2 cos theta sin theta equal to 2 cos square theta minus cos square theta minus sin square theta. இந்த cos square theta and sin square thetaவை அடுத்த பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அப்போ அது வந்து மைனஸ் cos square theta மைனஸ் sin square theta அப்படின்னு கிடைக்கும். So which is equal to 2 cos theta sin theta equal to 2 cos square theta minus cos square theta which is equal to cos square theta minus sin square theta. So இதை திருப்பி எழுதிக்கலாம். cos square theta minus sin square theta equal to 2 cos theta into sin theta 2 cos theta into sin theta equal to அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி எழுதியிருக்கோம் அவ்வளோதான். cos square theta minus sin square theta அப்படின்னா a square minus b square ஃபார்முலா இருக்கு. ஸோ a plus b into a minus b எப்படி எழுதுறது? cos theta plus sin theta into cos theta minus sin theta equal to 2 cos theta sin theta 2 cos theta sin theta. இங்கே வந்து cos theta minus sin theta லெஃப்ட் சைடில் இருக்கட்டும். cos theta minus sin theta மீதியை அடுத்த பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். 2 cos theta sin theta divided by ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அதனால மறுபக்கம் அது டிவைடட் பை அப்படின்னு வரும். ஸோ cos theta plus sin theta equal to திரும்ப எழுதலாம் 2 cos theta sin theta. நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க? cos theta plus sin theta equal to root 2 cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. equal to 2 cos theta sin theta divided by இதுக்கு பதிலாக நம்ம வந்து root 2 cos theta அப்படின்னு எழுதுறோம். root 2 cos theta. ஸோ இங்கே cos theta கேன்சல் ஆகும். நமக்கு மீதி என்ன கிடைக்கும்? 2 sin theta divided by root 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2வை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? root 2 into root 2 அப்படின்னு எழுதலாம். root 2 into root 2 sin theta divided by root 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஒரு root 2 கேன்சல் ஆகும். நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு root 2 sin theta அப்படின்னு கிடைக்கும். root 2 sin theta அப்படின்னு கிடைக்கும். அதுதான் ஆன்சர். ஸோ cos theta minus sin theta is equal to here you see cos theta minus sin theta equal to root 2 sin theta அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ hence it is proved. Okay, next question, example 6.9. Prove that cosecant theta minus sin theta
into secant theta minus cos theta into tan theta plus cot theta equal to 1. So first வந்து cosecant theta ஒரு தடவை எழுதலாம். Cosecant theta minus sin theta into secant theta minus cos theta into tan theta plus cot theta. இது எப்படி செய்ய போறோம் அப்படின்னா cosecant theta நமக்கு தெரியும் 1 by sin theta minus sin theta. Okay. Next secant na 1 by cos theta minus cos theta. Tan theta அப்படின்னா sin theta divided by cos theta plus cos theta divided by sin theta அப்படின்னு எழுதலாம். எல்லா டேர்மையும் நம்ம வந்து sin theta cos theta அப்படின்னு எழுதிட்டோம். sin theta and cos theta ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து எல்சிஎம் எப்படி எல்சிஎம் sin theta வந்து எல்சிஎம் எங்கே டினாமினேட்டர் இல்லையோ அது அங்கே மேலே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 1 மைனஸ் இங்கே வந்து டினாமினேட்டர் இல்லை sin thetaவுக்கு இங்கே எல்சிஎம்மாக சைன் வச்சுருக்கோம். ஸோ இந்த சைனால் இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ sin ஸ்கொயர் theta. ஓகே. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே எல்சிஎம் வந்து cos theta. இங்கே ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எல்சிஎம் அதே மாதிரி இருக்கிறதுனால அதை அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே எல்சிஎம் இல்லை, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து என்ன கிடைக்கும் cos ஸ்கொயர் theta into நெக்ஸ்ட் இங்கே வந்து sin theta cos theta அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே எல்சிஎம். sin theta into cos theta எல்சிஎம். மேலே இங்கே வந்து இந்த cos thetaவை sin theta cos thetaவா மாத்துறதுக்கு நம்மளுக்கு இங்கே என்ன இல்லை sin theta இல்லை. அந்த sin thetaவால் மேலே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும் sin ஸ்கொயர் theta ப்ளஸ் இங்கே sin theta மட்டும்தான் இருக்குது. நமக்கு எல்சிஎம்ல sin theta into cos theta அப்படின்னு இருக்குது. cos theta இங்கே இல்லை. ஸோ அதை cos thetaவால் மேலே மல்டிப்ளை பண்ணோம். ஈக்குவல் டு cos ஸ்கொயர் theta அப்படின்னு எழுதணும். which is equal to 1 minus sin square theta. 1 minus sin square theta na cos square theta divided by cos square theta divided by sin theta into 1 minus cos square theta அப்படின்னா என்னது sin square theta divided by cos theta into sin square theta plus cos square theta equal to 1. ஐடென்டிட்டியில் sin square theta plus cos square theta equal to 1 அப்படின்னு படிச்சிருக்கோம். into sin theta into cos theta. இப்போ பார்த்தா இங்கே ஒரு cos theta இருக்கு. இதில் cos ஸ்கொயரில் இருக்கிற ஒரு ஸ்கொயரில் இருக்கிற இது கேன்சல் ஆகும். sin thetaவும் இங்கே இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். தென் இன்னும் இங்கே ஒரு sin theta இருக்குது. அந்த sin thetaவும் இந்த sin thetaவும் கேன்சல் ஆகும். இன்னும் இங்கே வந்து ஒரு cos theta இங்கே ஒரு cos theta இருக்கு. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ equal to 1. Hence it is proved. Next question, example 6.10. Prove that sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equal to 2 cosecant A. Left hand side எழுதலாம். sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equal to இங்கே வந்து கான்ஜுகேட்டால மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் டேமுக்கும் அதே மாதிரி செகண்ட் டேமுக்கும் எப்படி எழுதுறது sin A divided by 1 plus cos A into 1 minus cos A. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் 1 minus cos A 1 minus cos A. நம்ம வந்து கான்ஜுகேட்டால மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். செகண்ட் டேம் again sin A divided by 1 minus cos A மேலையும் கீழேயும் இதோட கான்ஜுகேட்டால இங்கே நம்மளுக்கு 1 minus cos A அப்படிங்கிறது டினாமினேட்டர் அதோட கான்ஜுகேட் 1 plus cos A divided by 1 plus cos A யால மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஈக்குவல் டு இங்கே வந்து 1 plus cos A 1 minus cos A அப்படின்னு ரெண்டு டேம் A plus B into A minus B. நம்ம இதை வந்து A square minus B squareன்னு எழுதலாம். A square minus B square அப்படின்னா 1 square minus cos square A. மேலே வந்து
sin A into 1 minus cos A plus அதே சேம் தான் நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம்லையும் 1 minus cos A into 1 plus cos A plus B into A minus B அதே ஃபார்முலா தான். ஸோ 1 square minus cos square A மேலே sin A into 1 plus cos A அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு 1 square minus cos square A. 1 squareனா 1 தான். 1 minus cos square A நம்ம என்ன எழுதலாம்? sin square A அப்படின்னு எழுதலாம். sin square A மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். sin A minus next sin A into cos A. sin A into cos A plus அடுத்து அதே மாதிரி தான் 1 minus cos square A. 1 minus cos square A அப்படின்னா sin square A மேலே திரும்பவும் sin A plus sin A into cos A. sin A முதல்ல 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் sin A into cos A. இங்கே LCM ரெண்டு டேர்ம்லேயுமே சேமாக இருக்குது. அதனால் LCM ஈக்குவல் டு sin square A மேலே அப்படியே எல்லா டேர்மையும் சேர்த்து எழுதணும். sin A minus sin A into cos A plus sin A plus sin A plus sin A plus sin A into cos A equal to இங்கே sin A into cos A sin A into cos A plus and minus ரெண்டுமே கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்குது அப்படின்னா sin A plus sin A equal to 2 sin A divided by sin square A. இதில் ஒரு sin Aயும் இந்த sin squareம் கேன்சல் ஆகும். ஸோ மீதி 2 divided by sin A அப்படின்னு வரும். 2 divided by sin A அப்போ 2 into 1 by sin A. 1 by sin A அப்படின்னா 2 cosecant A. 2 cosecant A. 2 cosecant A. இதுதான் ஆன்சர். 2 cosecant A. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 6.11. If cosecant theta plus cot theta equal to P, then prove that cos theta equal to P square minus 1 divided by P square plus 1. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? cosecant theta plus cot theta equal to P. இது வந்து equation number 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம். 1 plus cot square theta equal to cosecant square theta. 1 இங்க வச்சுட்டு cosecant square theta minus cot square theta. இதை வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி எழுதிக்கலாம். cosecant square theta minus cot square theta equal to 1. இது வந்து a square minus b square ஃபார்முலா இருக்கு. அதனால இதை வந்து cosecant theta plus cot theta into cosecant theta minus cot theta equal to 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து cosecant theta minus cot theta மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு cosecant theta minus cot theta equal to 1 divided by cosecant theta plus cot theta அப்படின்னு எழுதலாம். which is equal to 1 divided by cosecant theta plus cot theta equal to P அப்படின்னு நமக்கு முதல்ல இருக்கு. so 1 divided by P. so cosecant theta minus cot theta equal to 1 by P. இது equation number 2. இப்போ நம்மளுக்கு ரெண்டு equation இருக்கு. equation number 1, equation number 2. first equationல cosecant theta plus cot theta equal to P. second equationல cosecant theta minus cot theta equal to
1 by p அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். 1 plus 2 ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஆட் பண்ணுறோம்? here cosecant theta ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இருக்கிறது ப்ளஸ் cot theta, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருந்து ப்ளஸ் cosecant theta minus cot theta equal to p plus 1 by p. So இங்கே வந்து cot theta plus cot theta minus cot theta cancel ஆயிரும். Then 2 cosecant theta equal to இங்கே LCM எடுத்துக்கலாம் p LCM. So p மேலே வந்து p square plus 1. p இங்கே cross multiply பண்ணணும். p square plus 1. இது வந்து equation number 3. So 2 cosecant theta is equal to p square plus 1 divided by p. இது வந்து equation number 3. இப்போ next என்ன பண்ண போறோம் அப்படின்னா equation 2 வந்து equation 1ல இருந்து subtract பண்ண போறோம். So equation number 1 minus equation number 2. So equation number 1ல என்ன இருக்குது? cosecant theta plus cot theta. cosecant theta plus cot theta. அது முதல்ல எடுத்துக்கலாம். cosecant theta plus cot theta. next வந்து minus of. செகண்ட் equationல cosecant theta minus cot theta அப்படின்னு இருக்குது. So cosecant theta minus cot theta equal to p minus 1 by p. Here திரும்ப எழுதுறோம். cosecant theta plus cot theta minus உள்ள எடுத்துட்டு போறோம். cosecant theta minus of minus plus cot theta equal to இங்க LCM எடுக்கிறோம். p square minus 1 divided by p. p square minus 1 divided by p. இங்க cosecant theta cancel ஆகும். So 2 cot theta is equal to p square minus 1 divided by p. இது equation number 4. முன்னாடி நம்மளுக்கு equation number 3ல வந்து 2 cosecant theta equal to p square plus 1 divided by p அப்படின்னு கிடைச்சிருக்கு. equation number 4ல வந்து 2 cot theta is equal to p square minus 1 divided by p அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? p square minus 1 divided by p square plus 1. மேலே வந்து p square minus 1 அப்படின்னு இருக்குது. p square minus 1 அப்படின்னு இருக்குது. ஸோ p square minus 1 எந்த equationல இருக்குது? இந்த 4th equationல இருக்கு. ஸோ இங்க வந்து equation number 4 வந்து equation number 3ஆல டிவைட் பண்றோம். ஸோ equation number 4 divided by equation number 3 implies 2 cot theta divided by equation number 3ல வந்து 2 cosecant theta அப்படின்னு இருக்குது. So 2 cosecant theta equal to தெரியும் இங்க வந்து p square minus 1 divided by p the whole divided by அந்த பக்கம் equation number 3ல p square plus 1 divided by 3. So p square plus 1 divided by p. So 2 cancel ஆகும். 2 cancel ஆகுது. So cot theta divided by cosecant theta equal to p cancel ஆகும். p square minus 1 divided by p square plus 1. First நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது cos theta equal to p square minus 1 divided by p square plus 1. So cot theta வந்து cos theta divided by sin theta அப்படின்னு எழுதலாம். sin theta divided by cosecant theta வந்து 1 by sin theta எழுதலாம். 1 by sin theta equal to p square minus 1 divided by p square plus 1. இதுல sin theta cancel ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா cos theta equal to p square minus 1 divided by p square plus 1. எப்படி sin theta cancel ஆகும்?
cos theta divided by sin theta multiplied by இந்த 1 by sin theta வை நம்ம வந்து தலைகீழா திருப்பி போடணும். அப்போ வந்து sin theta cancel ஆகும். So cos theta equal to p square minus 1 divided by p square plus 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. Cos theta is equal to p square minus 1 divided by p square plus 1. Okay, let us move on to the next question. Example 6.12. Prove that tan square a minus tan square b is equal to sin square a minus sin square b divided by cos square a into cos square b. So இந்த questionல left hand sideல என்ன இருக்கு? tan square a minus tan square b. அது முதல்ல எழுதிக்கலாம். tan square a minus tan square b. நமக்கு தெரியும் tan square a அப்படின்னா sin square a divided by cos square a minus sin square b divided by cos square b அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே வந்து LCM எடுக்கிறோம். LCM வந்து cos square a into cos square b. அதுதான் LCM. cos square a into cos square b. நம்ம இங்கே ஆன்சரில் பார்த்தாலே தெரியும், கீழே டினாமினேட்டரில் cos square a into cos square b அப்படின்னு இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். cos square a into cos square b அப்படின்னு LCM எடுத்துட்டோம். இதை இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். LCM-ஐ மேலே LCM கொண்டு வர்றதுக்காக. ஸோ sin square a into இந்த cos square b மேலே போகும் இந்த பக்கம். ஸோ cos square b minus sin square b into cos square a இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ cos square a. இங்கே நம்மளோட ஆன்சரில் மேலே பார்த்தோம்னா sin square a minus sin square b அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. cos square a கிடையாது, cosே கிடையாது. அதனால் நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்? sin square a அப்படியே வச்சுக்கிறோம். cos square b-யை வந்து நம்ம என்ன எழுதுறோம்னா 1 minus sin square b அப்படின்னு எழுதுறோம். minus sin square b into cos square a எப்படி எழுதுறோம்? 1 minus sin square a அப்படின்னு எழுதுறோம். whole divided by cos square a into cos square b. இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். sin square a minus sin square a into sin square b. ஃபஸ்ட்டு sin square 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு sin square b ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு sin square b minus into minus plus sin square a into sin square b whole divided by cos square a cos square b. ஸோ இங்கே பார்த்தா மைனஸ் sin square a sin square b இருக்கு, ப்ளஸ் sin square a sin square b இருக்கு. ரெண்டும் கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்கு? sin square a minus sin square b divided by cos square a into cos square b. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். தட் இஸ் tan square a minus tan square b equal to sin square a minus sin square b divided by cos square a into cos square b. So hence it is proved. Okay, next question. Example number 6.13. Prove that cos cube a minus sin cube a divided by cos a minus sin a minus cos cube a plus sin cube a divided by cos a plus sin a equal to 2 sin a cos a அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து cos cube a minus sin cube a divided by cos a minus sin a minus cos cube a plus sin cube a divided by cos a plus sin a எழுதிக்கலாம். cos cube a minus sin cube a divided by cos a minus sin a minus cos cube a plus sin cube a divided by cos a plus sin a. இப்படி இருக்கு. இதில் நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்.
நமக்கு தெரியும் a cube minus b cube அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இதை வந்து a minus b into a square plus ab plus b square அப்படின்னு எழுதுவோம். a cube plus b cube இன்னொரு ஃபார்முலா a plus b into a square minus ab plus b square. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a cube minus b cube ஃபார்முலாவில் எழுதுகிறோம். ஸோ cos cube a minus sin cube a அப்படின்னு இருக்குது. ஸோ இது எப்படி எழுத முடியும்? cos a minus sin a. ஸோ a minus b எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து a square plus ab plus b square. a square என்னது? cos square a plus ab. cos a into sin a. cos a into sin a plus b square plus b square plus b square sin square a அப்படி எழுதிட்டோம். divided by cos a minus sin a minus இந்த செகண்ட் டைம் கீழே எழுதுவோம். a cube plus b cube. a cube plus b cube na என்னது? a plus b into a square minus ab plus b square. So first a plus b into a plus b. cos a plus sin a. cos a plus sin a. இந்த term எழுதுறோம். cos a plus sin a into a square. cos square a minus ab. cos a into sin a. cos a into sin a plus b square. sin square a whole divided by இங்க என்ன இருக்குது? cos a plus sin a அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க cos a minus sin a, cos a minus sin a இது கேன்சல் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்மில் cos a plus sin a, cos a plus sin a கேன்சல் ஆகும். இன்னொன்று வந்து cos square a plus sin square a நம்ம படிச்சிருக்கோம். sin square a plus cos square a is equal to 1 அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் டைமில் cos square a plus sin square a இதுவும் equal to 1. ஸோ ஃபர்ஸ்ட் டைமில் வந்து 1 plus sin a into cos a அப்படின்னு எழுதலாம். மைனஸ் செகண்ட் டைமில் பார்த்தா அதே மாதிரி தான் 1 minus sin a into cos a அப்படின்னு எழுதலாம். equal to. ஸோ equal to 1 plus sin a into cos a. இங்கே வந்து மைனஸ் வரும்போது மைனஸ் ஆஃப். ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டால் ஈஸியாக இருக்கும். மைனஸ் 1 மைனஸ் இன்டு மைனஸ். ஸோ ப்ளஸ் sin a into cos a. So plus 1 minus 1 cancel ஆகும். sin a cos a plus sin a cos a equal to 2 sin a cos a. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. So cos cube a minus sin cube a divided by cos a minus sin a minus cos cube a plus sin cube a divided by cos a plus sin a equal to 2 sin a cos a. So hence it is proved. Next question வந்து example 6.14. Prove that sin a divided by secant a plus tan a minus 1 plus cos a divided by cosecant a plus cot a minus 1 equal to 1. Okay, இந்த questionல left hand side எழுதிக்கலாம். sin a divided by secant a plus tan a minus 1 plus cos a divided by cosecant a plus cot a minus 1. இது ரெண்டுக்குமே LCM எடுக்கலாம். ஸோ LCM ரெண்டு கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணால் போதும். tan a minus 1 into cosecant a plus cot a minus 1 மேலே வந்து ரெண்டு டேர்மையும் அந்த பக்கம் இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ sin a into இந்த டேர்ம் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம்.
ஸோ cosecant A plus cot A minus 1 plus cos A into இந்த டேர்மை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ secant A plus tan A minus 1 equal to இந்த sin A உள்ள எல்லா டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ sin A into cosecant A plus sin A into cot A minus sin A. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைமில் cos A உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். cos A into secant A plus cos A into tan A minus இங்கே எழுதிக்கலாம் minus cos A all divided by இந்த டேர்மை வந்து அப்படியே எழுதுறோம். secant A plus tan A minus 1 into cosecant A plus cot A minus 1. ஃபர்ஸ்ட் டேர்மில் நம்ம வந்து sin A cosecant A அப்படின்னா 1 by sin A அப்படின்னு நமக்கு தெரியும். 1 by sin A plus sin A எழுதுகிறோம். sin A into cot A அப்படின்னா cos A divided by sin A minus sin A plus cos A into secant A. So cos A into secant A means 1 by cos A plus cos A into tan A. tan A அப்படின்னா sin A divided by cos A கடைசி term minus cos A whole divided by இந்த secant A எப்படி எழுதலாம் 1 by cos A அப்படின்னு எழுதலாம் 1 by cos A plus tan A அப்படின்னா sin A by cos A minus 1 இது ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் cosecant A அப்படின்னா 1 by sin A 1 by sin A plus cot A அப்படின்னா cos A by sin A minus 1 அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம். இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்கு sin A into 1 by sin A. ஸோ sin A கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் cos A into 1 by cos A அப்படின்னு கேன்சல் ஆகும். இங்கே sin A கேன்சல் ஆகும். cos A கேன்சல் ஆகும். இதுலேருந்து என்ன வருது sin A கேன்சல் ஆகுது. அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 1. நெக்ஸ்ட் sin A கேன்சல் ஆன இடத்துல செகண்ட் டேர்மில் வந்து நம்மளுக்கு cos A வருது. ஸோ 1 plus cos A நெக்ஸ்ட் மைனஸ் sin A இங்கே இந்த டேர்ம் வந்து cos A கேன்சல் ஆயிடுச்சு. அதில் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் 1 நெக்ஸ்ட் டேர்ம் cos A கேன்சல் ஆன இடத்துல 1 வந்துருச்சு. cos A கேன்சல் ஆகும்போது நெக்ஸ்ட் டேர்மில் வந்து sin A வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் sin A ப்ளஸ் sin A ப்ளஸ் sin A minus cos A whole divided by கீழே LCM எடுத்துக்கலாம். LCM இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு LCM cos A. ஸோ cos A LCM எடுத்துட்டா cos A மேலே இங்கே வந்து cos A இருக்குது, அதனால் அந்த டேர்ம் அப்படியே எழுதலாம். நெக்ஸ்ட் டேர்மில் cos A கீழே இருக்குது, அதனால் அதையும் அப்படியே எழுதலாம். இங்கே மட்டும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் டினாமினேட்டரால். ஸோ 1 ப்ளஸ் sin A மைனஸ் cos A அப்படின்னு எழுத போகிறோம். 1 ப்ளஸ் sin A மைனஸ்
cos A இது ஒரு term. ஸோ நெக்ஸ்ட் term திரும்ப இங்கே LCM வந்து sin A. sin A LCM எடுத்துட்டா 1 plus cos A minus sin A. 1 plus cos A minus sin A. டினாமினேட்டரில் நம்மளோட LCM sin A அப்படின்னு வரப்போகுது. ஸோ இங்கே வந்து sin A கேன்சல் ஆகுது, cos A கேன்சல் ஆகுது. ஸோ 1 plus 1 equal to 2 divided by டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் என்ன இருக்குது, sin A into cos A மேலே 1 plus sin A minus cos A into 1 plus cos A minus sin A அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்தால் இந்த டேர்ம் மேலே போயிடும் டாப்பில். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 sin A cos A whole divided by இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். 1 plus இந்த டேர்ம் வந்து sin A minus cos A அப்படின்னு எழுதுகிறோம், ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். அதே தான் sin A minus cos A இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டேர்ம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். 1 minus sin A minus cos A அப்படின்னு எழுதுகிறோம். 1 minus sin A minus cos A அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த டேர்மில் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும், 2 into sin A cos A whole divided by A plus B into A minus B formula. 1 plus sin A minus cos A, 1 minus sin A minus cos A. A square minus B square formula எழுதணும். A square அப்படின்னா 1 square minus B square. இது எப்படி எழுதுறது, sin A minus cos A the whole square அப்படின்னு எழுதலாம். equal to 2 sin A cos A whole divided by 1 minus இது A plus A minus B the whole square formula இருக்கு. ஸோ A minus B the formula எழுதலாம். A minus B the whole square formula எப்படி வரும், sin square A square minus 2AB minus 2 into sin A cos A plus B square னா plus cos square A plus cos square A அப்படி எழுதலாம். இதை திரும்ப எழுதுனா equal to 2 sin A cos A whole divided by 1 minus, இப்போ sin square A plus cos square A equal to 1 அப்படின்னா 1 minus 1 sin square A plus cos square A க்கு பதிலாக 1 போட்டாச்சு. மைனஸ் இன்டு மைனஸ் நம்ம இல்லைன்னா இங்கே மைனஸ் எழுதிக்கலாம் இப்போதைக்கு. 2 sin A cos A திரும்ப ஒரு தடவை எழுதலாம் equal to 2 sin A cos A divided by 1 minus 1 plus 2 sin A cos A. இதில் 1 minus 1 நம்மளுக்கு வந்து 0 ஆகும். 2 sin A cos A divided by 2 sin A cos A அப்படின்னு வரும். 2 sin A cos A divided by 2 sin A cos A ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 1 கிடைக்கும். நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது sin A divided by secant A plus tan A minus 1 plus cos A divided by cosecant A plus cot A minus 1 equal to 1. Okay, let us move on to the next question. Example 6.15. Show that 1 plus tan square A divided by 1 plus cot square A equal to 1 minus tan A divided by 1 minus cot A the whole square. இதில் நம்ம left hand side and right hand side தனித்தனியாக ப்ரூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 plus left hand sideல என்ன இருக்குது, 1 plus tan square A divided by 1 plus cot square A. 1 plus cot square A. 1 plus cot square A equal to இந்த cot square A வந்து 1 by tan square A அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கட்டும். 1 plus tan square A divided by
1 plus cot square a வந்து நம்ம 1 by tan square a அப்படின்னு எழுதுறோம். 1 by tan square a. அப்போ டினாமினேட்டரில் என்ன வந்திருக்கு 1 plus 1 by tan square a அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ டினாமினேட்டருக்கு மட்டும் நம்ம வந்து எல்சிஎம் எழுத போகிறோம். எப்படி எல்சிஎம் எழுதுறது? ஸோ which is equal to 1 plus tan square a divided by எல்சிஎம் எழுதணும். tan square a மேலே cross multiply பண்ணோம். ஸோ tan square a plus 1. ஸோ டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்தால் இந்த டேர்ம் மேலே போகும். which is equal to இங்கே வந்து 1 plus tan square a அது அப்படி இருக்கட்டும் into tan square a இந்த டேர்ம் மேலே போயிடுச்சு divided by இதை கொஞ்சம் திருப்பி எழுதிக்கலாம். tan square a plus 1 அப்படிங்கிறத 1 plus tan square a அப்படின்னு எழுதலாம். 1 plus tan square a. ஸோ இந்த 1 plus tan square a 1 plus tan square a கேன்சல் ஆகிடுச்சு. equal to tan square a. இதுதான் left hand side. ஸோ இதை equation number 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். tan square a அப்படின்னு வந்தது. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது 1 minus tan a divided by 1 minus cot a the whole square. 1 minus tan a divided by 1 minus cot a the whole square. 1 minus tan a divided by 1 minus cot a the whole square equal to 1 minus tan a அப்படி எழுதுறோம். 1 minus tan a divided by 1 minus cot a அப்படி எழுதலாம். 1 by tan a அப்படின்னு எழுதலாம். 1 by tan a the whole square equal to 1 minus tan a அப்படியே இருக்கட்டும். 1 minus tan a divided by இந்த tan a LCM எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல tan a LCM cross multiply பண்ணுறோம் மேலே tan a minus 1. ஸோ இந்த டேர்ம் மேலே வந்துடும். ஸோ which is equal to 1 minus இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஹோல் ஸ்கொயர் equal to 1 minus tan a into இந்த டேர்ம் மேலே போயிடுச்சு tan a divided by tan a minus 1 the whole square. ஸோ ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட். இங்கே வந்து நியூமரேட்டரில் 1 minus tan a அப்படியே இருக்கட்டும் into tan a divided by இதை வந்து மைனஸ் ஆஃப் ஒரு மைனஸ் வெளியே எடுக்கிறோம் 1 minus tan a அப்படின்னு எடுக்கிறோம். 1 minus tan a minus of 1 minus tan a அப்படின்னு எடுக்கிறோம் the whole square equal to இங்கே 1 minus tan a 1 minus tan a கேன்சல் ஆகும். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் tan a the whole square. மைனஸ் ஆஃப் எந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் அது வந்து பாசிட்டிவ் நம்பர். ஸோ tan square a. ஸோ இது வந்து RHS. இப்போ நம்ம செஞ்சது வந்து RHS. இது equation number 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. LHSல நமக்கு வந்து tan square a அப்படின்னு கிடைச்சிது. அதே மாதிரி RHSலையும் நமக்கு tan square a கிடைச்சிது. ஸோ LHS equal to RHS. LHS equal to RHS. இல்லைன்னா from equation 1 and 2 நம்ம என்ன எழுதலாம் 1 plus tan square a divided by 1 plus cot square a equal to இந்த டேர்ம் எழுதலாம் 1 minus tan a divided by 1 minus cot a the whole square அப்படின்னு எழுதலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.16 prove that 1 plus cot a plus tan a into sin a minus cos a divided by secant cube a minus cosecant cube a equal to sin square a into cos square a. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த டேர்ம் பார்க்கலாம். 1 plus cot a க்கு பதிலாக நம்ம வந்து cos a divided by sin a அப்படின்னு எழுதலாம். plus tan a எப்படி எழுதலாம் sin a divided by cos a into sin a minus cos a whole divided by கீழே secant cube a minus cosecant cube a அப்படின்னு இருக்குது. இது வந்து a cube minus b cube ஃபார்முலா. என்ன a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. So secant a minus cosecant a minus cosecant a into a square plus ab plus b square. a square na secant
square a secant square a plus secant a into cosecant a plus cosecant square a. ஸோ ஃபார்முலாவில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் இந்த டேமுக்கு. இங்கே வந்து எல்சிஎம் sin a இன்ட்டு காஸ் ஏ ஃபஸ்ட்டு டேமுக்கு sin a இன்ட்டு காஸ் ஏ மேலே இங்கே வந்து sin a இன்ட்டு காஸ் ஏ, ஏன்னா டினாமினேட்டர் கிடையாது இந்த ஒன்றுக்கு, அதனால் ரெண்டு டேமாலையும் நம்ம மேலே எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ sin a இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் இங்கே வந்து sin a இருக்குது ஆனால் காஸ் ஏ இல்லை. ஸோ இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் ஏ கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து காஸ் ஏ இருக்குது ஆனால் sin a இல்லை. ஸோ அதனால் sin ஸ்கொயர் ஏ அப்படின்னு கிடைக்கும் இந்த டேம் இன்ட்டு sin a மைனஸ் காஸ் ஏ. மேலே இருக்க டேம் முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசீக்கண்ட் ஏ அப்படியே எழுதிக்கலாம். ரெண்டாவது டேம் இந்த டேம் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கண்ட் ஏ இன்ட்டு கொசீக்கண்ட் ஏ ப்ளஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிற டேமை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1 பை சீக்கண்ட் ஸ்கொயரை வந்து காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கண்ட் ஏ. சீக்கண்ட் ஏ அப்படின்னா என்னது 1 பை காஸ் ஏ. கொசீக்கண்ட் ஏனா என்னது 1 பை sin ஏ ப்ளஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர் ஏ அப்படின்னா 1 பை sin ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே இந்த டேர்மில் sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன எழுதலாம்? sin ஏ காஸ் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு sin a மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை எங்கே எழுதிக்கலாம்? டிவைடட் பை sin a இன்டு காஸ் ஏ ஹோல் டிவைடட் பை சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசீக்கண்ட் ஏ இன்டு இங்கே எல்சிஎம் எடுக்கணும். இங்கே எல்சிஎம் வந்து sin ஸ்கொயர் ஏ இன்டு காஸ் ஸ்கொயர் ஏ. sin ஸ்கொயர் ஏ இன்டு காஸ் ஸ்கொயர் ஏ எல்சிஎம். ஸோ மேலே என்ன வரும்? இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது ஆனால் sin ஸ்கொயர் ஏ இல்லை. ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணோம் sin ஸ்கொயர் ஏ. நெக்ஸ்ட் எல்சிஎம் இங்கே வந்து காஸ் ஏ sin ஏ இருக்குது. இங்கே எல்சிஎம்மில் sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஸோ ஒரு sin ஏ காஸ் ஏயால் மேலே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ sin ஏ இன்டு காஸ் ஏ ப்ளஸ் இங்கே sin ஸ்கொயர் ஏ இருக்குது. இங்கே நம்மளுக்கு எல்சிஎம் வந்து sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போ வந்து காஸ் ஸ்கொயர் ஏயால் மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த டேர்ம்ஸை திரும்ப எழுதலாம். ஈக்குவல் டு sin a cos a plus 1 sin a cos a plus 1 இன்ட்டு அடுத்த டேர்ம் என்ன இருக்கு? sin a divided by sin a cos a அப்படின்னு தனித்தனியாக எழுதலாம். sin a divided by sin a cos a sin a divided by sin a cos a. next term cos a divided by sin a cos a minus cos a divided by sin a cos a. இங்கே வந்து sin a கேன்சல் ஆகும். இங்கே cos a கேன்சல் ஆகும். whole divided by secant a minus cosecant a into முடிச்சுக்கலாம். sin square a plus cos square a 1 நமக்கு தெரியும். sin square a plus cos square a is equal to 1. ஸோ என்ன வரும்? 1 plus sin a into cos a sin a into cos a whole divided by sin square a into cos square a sin square a into cos square a. ஸோ திரும்ப எழுதலாம் இந்த டேர்ம்ஸை. sin a cos a plus 1 into 1 by cos a. 1 by cos a na secant a minus 1 by sin a cosecant a divided by whole divided by
டிவைடட் பை அதே டைம் சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசீக்கண்ட் ஏ, இந்த இடத்துல 1 plus sin A into cos A டிவைடட் பை அப்படிங்கிற டேர்ம் வந்து மேலே வந்துடும். ஸோ இங்கே எழுதுகிறேன், மேலே sin square A into cos square A. ஸோ இங்கே 1 plus sin A plus cos A plus 1 1 plus sin A plus sin A into cos A, இந்த ரெண்டு டேர்மும் சேம் டேர்ம், அதை வந்து கேன்சல் பண்ணுறோம். சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசீக்கண்ட் ஏ, சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசீக்கண்ட் ஏ, ரெண்டு டேர்மும் சேம் டேர்ம், அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மீதி என்ன இருக்குது அப்படின்னா sin square A into cos square A. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது? ஸோ 1 plus cot A plus tan A into sin A minus cos A divided by secant cube A minus cosecant cube A equal to sin square A into cos square A. இப்போ இதுதான் ஆன்சர், sin square A into cos square A. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். கடைசி கொஸ்டின் இந்த எக்ஸாம்பிள் 6.17 அப்படிங்கிறது, if cos square theta divided by sin theta equal to P and sin square theta divided by cos theta equal to Q, then prove that P square Q square into P square plus Q square plus 3 equal to 1. ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? P equal to cos square theta divided by sin theta, Q equal to sin square theta divided by cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது P square Q square into P square plus Q square plus 3 equal to 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். நம்ம இதை முதல்ல இதை எடுத்துக்கலாம், P square Q square into P square plus Q square plus 3, அதை எழுதலாம். P square Q square into P square plus Q square plus 3 equal to, first P square என்னது? P equal to cos square theta divided by sin theta அப்படின்னு எடுத்துட்டா the whole square into Q square அப்படின்னா sin square theta divided by sin square theta divided by cos theta the whole square. So P square Q square முடிஞ்சு போச்சு. Next P square same time நம்ம எழுதுறோம், cos square theta divided by sin theta the whole square, P square plus Q square sin square theta divided by cos theta the whole square plus 3 அப்படிங்கிற டேர்ம் எழுதிட்டோம். ஈக்குவல் டு cos square theta divided by sin square theta the whole square, இது எப்படி எழுதலாம்? cos square theta the whole square அப்படின்னா cos power 4 theta அப்படின்னு எழுதலாம், divided by sin square theta into next term sin power 4 theta அப்படின்னா sin square theta the whole square equal to sin power 4 theta divided by cos square theta அப்படின்னு எழுதிட்டோம். next இதே டைம் தான் cos power 4 theta divided by sin square theta plus sin power 4 theta divided by cos square theta plus 3. இங்கே வந்து cos square theta இருக்கு, cos power 4ல கேன்சல் ஆகி 2 வரும், sin square theta sin power 4ல 2. ஸோ இங்கே எப்படி எழுதலாம்? cos square theta into cos square theta into sin square theta into இங்கே LCM வந்து sin square theta into cos square theta LCM. எந்த டைம் எல்லாம் LCMல இல்லையோ அதை மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே sin square theta இருக்குது, கீழே நமக்கு LCM sin square into cos square. ஸோ மேலே வந்து cos power 6 theta ஒரு cos squareால மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே cos square இருக்கு, LCMல sin square into cos square. ஸோ sin squareால மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ sin power 6 theta plus 3 sin square theta into cos square theta அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இங்கே sin square theta cos square theta, இங்கே sin square theta cos square theta, அது வந்து கேன்சல் ஆகுது. ஸோ மீதி இருக்கிற டைம் என்ன டைம் இருக்குது? cos power 6 theta plus sin power 6 theta plus 3 sin square theta into cos square theta. இதை வந்து நெக்ஸ்ட் பேஜில் எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு cos power 6 theta plus
sin power 6 theta plus 3 sin square theta cos square theta. இந்த cos power 6 theta நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா cos square theta the whole cube அப்படின்னு எழுதுறோம். plus next அதே மாதிரி sin square theta the whole cube அப்படின்னு எழுதணும். 3 sin square theta into cos square theta அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும், அதை கன்சிடர் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்க, a cube b cube அப்படின்னு எடுத்துட்டா a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இதுதான் ஃபார்முலா. இங்கே வந்து a cube இருக்கு, b cube இருக்கு, ரெண்டு டேர்மே நமக்கு இருக்கு, a cube and b cube. இந்த ரெண்டு டேர்ம் நம்மள்ட்ட இல்லை. ஸோ இந்த ரெண்டு டேர்மை எழுதுறோம். முதல்ல எப்படி எழுதுறோம் பாருங்க. ஸோ cos square theta the whole cube a cube எழுதிட்டோம், பிளஸ் b cube அப்படிங்கிற டேர்மையும் முதல்ல எழுதிடலாம், sin square theta the whole cube. ஸோ a cube plus b cube முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் 3a square b எழுதுறோம், 3a square b. a square b னா என்னது? cos square the whole square அப்படின்னா 3 cos power 4 theta into b. b என்னது? sin square theta plus 3ab square. 3 a என்னது? cos square theta, b square sin power 4 theta. ஸோ எழுதிட்டோம், plus 3a square b plus 3ab square எழுதிட்டோம். இதே டைமை நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்கே இருந்து இங்கே எழுதுறேன், மைனஸ் அதே டைம் எழுதுறோம், 3 cos power 4 theta into sin square theta minus 3 cos square theta sin power 4 theta. இந்த ரெண்டு டேமையும் ஆட் பண்ணி அதே டைமை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படின்னா அந்த டேமுக்கு இந்த ஈக்குவேஷனில் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை, இந்த டேம் எந்த எஃபெக்ட்டுமே இங்கே கிடையாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ளஸ் இந்த டேம் எழுதுகிறோம், 3 sin square theta into cos square theta. ஓகே, இங்கே எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இது வந்து a cube plus b cube அப்படிங்கிற ஃபார்முலாலாம் இந்த 4 டேமும் வருது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? cos square theta plus sin square theta the whole cube அப்படின்னு எழுதலாம். இங்கே வந்து a cube plus b cube plus 3a square b plus 3ab square அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கிறதுனால நம்ம இதை வந்து a plus b the whole cube அப்படின்னு டைரெக்டாக எழுதிட்டோம். மைனஸ் நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்க, 3 sin square theta cos square theta காமனாக இருக்குது. இதில் sin square theta cos square theta இருக்குது, நெக்ஸ்ட் டேர்ம்லேயே sin square theta cos square theta இருக்குது. அது காமனாக எடுத்துட்டோம். ஸோ மைனஸ் 3 அப்படின்னு நம்ம வெளியே எடுக்கிறோம். அதனால் இதில் என்ன வரப்போகுது அப்படின்னா cos square theta plus sin square theta அப்படின்னு வரப்போகுது. லாஸ்ட் டேர்ம் எழுதுகிறோம், ப்ளஸ் 3 sin square theta into cos square theta. So which is equal to cos square theta plus sin square theta equal to 1 cube minus 3 sin square theta cos square theta into cos square theta plus sin square theta நமக்கு தெரியும், 1 plus 3 sin square theta into cos square theta. So 1 cube வந்து 1 minus 3 sin square theta cos square theta plus 3 sin square theta cos square theta cos square theta. So இந்த டேர்மும் கேன்சல் ஆகும், which is equal to 1. So equal to 1. இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது p square q square into p square plus q square plus 3 is equal to 1. நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? p square q square into p square plus q square plus 3 which is equal to 1 அப்படிங்கிறது. hence it is proved. ஸோ இந்த லெக்சரில் ட்ரிக்னாமெட்ரினா என்ன, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எதெல்லாம் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்னா என்ன, இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த பர்டிகுலர் சாப்டரில் இருக்கிற ஸ்டார்டிங்கில் இருக்கிற 17 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். நம்மளோட நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எக்ஸசைஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் மீட் பண்ணுவோம். பாய்.